இருக்க. மாலதி, மாலதி, என்னம்மா கரண்ட் வந்துருச்சு, இன்னும் மெழுகுவத்தி அணைக்காம வச்சிருக்க? மாலதி, கவனிக்கலங்க. என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லங்க, நான் நல்லாதான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எங்க போற? சாப்பாடு செய்ய போறேன். நீ ஒண்ணும் செய்ய வேணாம், நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம். ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. என்னாச்சு மாலதி உனக்கு? நீ தானே வெளியே போய் சாப்பிடுறத ரொம்ப விரும்புவ, இப்ப வரலன்னு சொல்ற? வேண்டானா விடுங்களேன் ப்ளீஸ். அப்படிலாம் விட முடியாது. இரு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், கிளம்புவோம். என்னம்மா நீ இங்க வந்து முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்க? ஒண்ணும் இல்லங்க. என்னம்மா நீ சாப்பிடாம பிசைஞ்சுகிட்டு இருக்க? சாப்பிடுமா. பிடிக்கலையா? நான் வேணா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாங்க. அப்ப சாப்பிடு. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க. அப்புறம் உன் பிரச்சனை தான் என்ன? 2 நாளா நான் உன்னை பாக்குறேன், நீ சரியாவே இல்ல. உன்கிட்ட தாம்மா பேசுறேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் தான் சொன்னல வரமாட்டேன்னு. அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேனா? வரமாட்டேன்னு சொன்னவளை கூட்டிட்டு வந்துட்டு. சாரிமா, தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். இனி இப்படி செய்ய மாட்டேன். சாப்பிடு. என் கணவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. ஆனா நான் அவருக்கு ஏத்தவளா இல்ல. இனிமேல் அவருக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் அவர் என் மேல வச்சிருக்க அன்பு குறையும். வேற பொண்ணு கல்யாணம் பண்ண சம்மதிப்பாரு. என்னம்மா காஃபில இவ்ளோ சீனி போட்டிருக்க? எனக்கு சரியாதான் இருக்கு. உங்களுக்கு அதிகமா இருந்தா நீங்களே போய் வேற காஃபியை போட்டுக்கோங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாலதி, இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடுமா? ஒன்னும் செய்யலங்க. ஒன்னும் செய்யலையா? ஆமாங்க, நீங்க கடையில போய் சாப்பிட்டுக்கோங்க. ஏம்மா? ஏமாண்ணா, வீட்ல சாப்பாடு இல்ல, அதான் கடைக்கு போக சொன்னேன். அது தெரியுது, ஏன் சமைக்கலன்னு கேட்டேன். சமைக்கலன்னா சமைக்கல, அவ்வளவுதான். இதுக்கு என்ன காரணம் சொல்ல?
மாலதி, மாலதி, ஷர்ட் அயர்ன் பண்ண சொன்னல, ஏமா பண்ணல? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு தலை வலிக்குது. நானே ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன். என்னால பண்ண முடியாது. வேணும்னா நீங்களே அயர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா ஆபீஸ்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரிம்மா, வரேன். நீங்க பண்றது ரொம்ப தப்புக்கா. யானை தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. என்ன தப்பா சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டான்னு சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க கணவர் நல்ல கணவர்க்கா. அக்கா, உங்க அத்தை தானே சொன்னாங்க, உங்க கணவர் சொல்லலையே. இந்த விஷயத்துல நான் பேசினா நல்லா இருக்காது. பேச வேண்டியவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. ஜோதி அக்கா கிட்ட வேண்டாம். அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்கக்கா. உங்க வாழ்க்கை தான் முக்கியம். வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியுதே. அக்கா சொன்னவாது நீங்க கேப்பீங்களான்னு பாப்போம். அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயமா? நம்ம மாலதி அக்காவை பத்தி தான். மாலதிய பத்தியா? ஆமாக்கா, மாலதி அக்காவை பத்தி தான். ஏமா, மாலதிக்கு என்னாச்சு? அக்கா, அவங்களுக்கு குழந்தை இல்லாததால அவங்க அத்தை இன்னொரு திருமணத்துக்காக முயற்சி பண்றாங்க. இத கேள்விப்பட்ட மாலதி அக்கா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அதே நேரம் தப்பான ஒரு முடிவையும் எடுத்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, ரஞ்சித் அண்ணாவை விட்டு விலக முடிவு எடுத்துட்டாங்க. நாம அவரு கூட இருந்தா அவரு சந்தோஷமா இருக்க மாட்டாரு. பேசாம நாமளே அவரை விட்டு விலகி இருப்போம்னு முடிவு எடுத்திருக்காங்க. என்னம்மா? ரஞ்சித் அண்ணா கூட பேசாம அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம அவரு கோவப்படுற மாதிரி வேணும்னே நடந்துக்கிறாங்கக்கா. நான் சொல்லி பார்த்தேன், அவங்க கேக்கல. அதான் அவங்க கிட்டயே சொல்லிட்டேன். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் நீங்க கேப்பீங்கன்னு சொல்லிட்டேன். அக்கா, நீங்க தான் கொஞ்சம் மாலதி அக்கா கிட்ட பேசணும். சரிம்மா, நான் பேசுறேன். சரிங்கக்கா. அக்கா, எங்க இருக்க மாலதி? இங்க வீட்ல தான்க்கா இருக்கேன். ஏமா போன் எடுக்கல? அது நான் கிச்சன்ல இருந்தேன். பொய் சொல்லாதம்மா. இப்ப எங்க இருக்க சொல்லு. ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு வீட்ல தானே இருக்க? ஆமாக்கா. சரி, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். இதோ இப்பவே வரேன்.
மாலதி, அக்கா வாங்கக்கா. என்ன மாலதி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இப்படி அமைதியா இருந்தா எப்படிமா? ஏதாவது பேச. நான் என்ன பேசக்கா? எங்க அத்தை என் கணவருக்கு இன்னொரு திருமணம் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனா அவரு என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. எனக்கும் என்னுடைய நிலைமைய நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட்டாயம் அவர்கிட்ட போய் நான் சொன்னா அவர் இதை ஏத்துக்க மாட்டாரு. அதனாலதான் அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற, அப்படிதானே? நடக்கிறேங்கிறத விட நடிக்கிறேங்கிறது தான் கரெக்டா இருக்கும்க்கா. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்பவாது அவருக்கு என் மேல கோவம் வந்து இவ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்லக்கா. அவராவது நல்லா இருந்துட்டு போகட்டுமே. நீ எதுக்குமா இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்கிற? கர்த்தர் உனக்கு நல்ல கணவரை கொடுத்திருக்காரு. நீ ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? இத பார், அடிக்கடி நீ அவசரப்படுற, தப்பான முடிவெடுக்கிற. உன்னை நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலமா. நீ இப்படி நடந்துக்கிறதுனால ரஞ்சித் வேற கல்யாணம் பண்ணிக்குவாரா? அப்படியே அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ சந்தோஷமா இருப்பியா? இல்ல. அப்புறம் எதுக்குமா இப்படி யோசிக்கிற? நீங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கவா ஆண்டவர் உங்க 2 பேரையும் சேர்த்தாரு? அப்புறம் ஏன் பிரிஞ்சு போறதுக்கு யோசிக்கிற? புத்தி இல்லாத பெண் தன் கைகளினால் வீட்டை இடித்து போடுகிறாள்னு வேதம் சொல்லுது. இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவும் அப்படிப்பட்டதுதான். இத பார் மாலதி, எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதமா. தேவ சமூகத்துல ஆலோசனை கேட்டு செய்யணும். நம்ம மாம்சத்துல முடிவெடுத்தா அது முட்டாள்தனமா தான் இருக்கும். இத முதல்ல நீ ரஞ்சித் கிட்ட பேசுனியா? இல்லக்கா. இதுதான் நீ பண்ற தப்பு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல. நீயா ஒரு காரியத்தை யோசிச்சு முடிவெடுக்கிற பாத்தியா? அது ரொம்ப தப்புமா. நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமானது. மறுபடியும் இப்படி செய்யாத.